சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. தாயே, நீங்கள் கவர்னர் ஜெனரல் டல்ஹௌசி பற்றி சொன்னபோது அவர் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் நில வருவாய் திட்டத்தை கொண்டு வந்தார் என்றீர்கள். ஆனால் அது எப்படி விவசாயிகளையும் பாதிப்படையச் செய்தது? மகனே, அதன் பெயர் நிலையான நில வருவாய் திட்டம். ஆனால் அது விவசாயிகளுக்கு நிலையான துன்பத்தையே கொடுத்தது. மக்களின் மகிழ்ச்சியை பெருக்குவதற்காக என்ற சுயதம்பட்டத்துடன் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் விவசாயிகளுக்கு தீராத தொல்லையையே கொடுத்தது. ஆங்கிலேயர்கள் எதை செய்தாலும் அதில் அவர்களின் சுயநலனே முன்னிற்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். நிலையான நில வருவாய் திட்டம் தற்காலிக சுயநல திட்டமாக மாறிப்போனதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். விவசாயிகளின் துயர் துடைப்பு நடவடிக்கைகள் என அறிவிக்கப்பட்டவை அவர்களின் துயரத்தை பல மடங்கு அதிகரிக்கவே செய்தன. நிலத்தின் மதிப்பு தன்னிச்சையாக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் நிலத்துக்கான தீர்வையோ மிக கடுமையாக நிர்ணயிக்கப்பட்டது. அதன் வரியோ அதைவிட கொடுமையாக வசூலிக்கப்பட்டது. விளைச்சலுக்கும் நிலவரி தீர்வைக்கும் தொடர்பே இல்லாமல் பல மடங்கு வேறுபாடு இருந்தது. நிலவரி பணமாகவே வசூலிக்கப்பட்டது. அதனால் மகசூல் பாதிக்கப்பட்ட நேரங்களில் விவசாயிகள் நிலவரி செலுத்த முடியாமல் நிலைகுலைந்து போனார்கள். விளைச்சலின்றி வானம் பொய்த்த காலங்களில் விவசாயிகள் பெரும் பஞ்சத்துக்கு ஆட்பட்டார்கள். வரி வரி வரி, இந்த ஒற்றை சொல்தான் எத்தனை எத்தனை மக்களை எப்படியெல்லாம் வாட்டி வதைத்தது தெரியுமா? ஆட்சி செய்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக செலவுகளை எல்லாம் இந்திய மக்களே ஏற்க வேண்டியிருந்தது. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட போர்களுக்கான செலவும் கூட இந்த மக்களின் தலை மீதே சுமத்தப்பட்டது. தசமபாகத்தைப் போல இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரி தொகையில் 10% இங்கிலாந்து பெற்றுக்கொண்டது. ஆனால் அதற்கு பிரதிபலனாக எந்த நன்மையும் இம்மக்களுக்கு கிடைக்கவில்லை. கம்பெனியின் வட்டியோடு கூடிய கடன் மலை போல் வளர்ந்து நின்றது. கடனையும் வட்டியையும் வரி மூலம் கட்டியவர்களும் இந்த மக்கள்தான். ஆங்கிலேயர்களின் நில ஆதிக்க கொள்கை அரசாங்கத்தின் பணபளுவை அதிகரிக்கவே செய்தது. அந்த சுமை அனைத்துமே மக்களுக்கு மடை மாற்றப்பட்டது. இப்படி ஒரு சூழ்நிலையில் பாவம் இந்த மக்கள் என்னதான் செய்வார்கள்? தங்கள் குறைகளை கூறவும் வழியில்லை. ஏனென்றால் ஆங்கிலேய நிர்வாகிகள் அப்படி பட்டும் படாமலும் இந்தியாவில் இருந்தார்கள். அவர்களின் நிர்வாகம் இந்திய மக்களின் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் இயல்பான குணத்துக்கும் ஏற்றதாக இருக்கவில்லை. ஆங்கிலேய நிர்வாகிகளின் நாட்டமெல்லாம் இங்கிலாந்திலேயே இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்கள் தனித்தன்மையை இழக்க தயாராக இல்லை. ஏதோ சிறிது காலம் வேலை செய்துவிட்டு தங்கள் நாட்டுக்கு திரும்புவதிலேயே குறியாக இருந்தார்கள். முக்கியமாக ஆங்கிலேயர்களின் இனப்பெருமையும் கர்வமும் உயர்வு மனப்பான்மையும் அவர்களை இந்தியர்களிடமிருந்து வேறுபடுத்தியே காட்டின. காட்சிக்கு எளியவர் அல்லர். மக்கள் எவரும் எளிதில் நெருங்க முடியாது. நில பரிவர்த்தனைகளில் அதிகாரிகளின் குறுக்கீடு
ஆத்திரமூட்டக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. ஆங்கிலேயர்களின் நலனுக்கு பாதகமாக இருக்கும் என்றால் அந்த நிர்வாக முடிவுகளை ஆட்சித் தலைவர்கள் செயல்படுத்தாமல் தள்ளி வைத்தார்கள். மக்களின் குறைகள் காலத்தே கண்டறிந்து களையப்படவில்லை. குறைகள் மலை போல பெருகின. மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையிலான இடைவெளி சிகரங்களைப் போல நீண்டு கொண்டே சென்றன. விளைவு பெரும் கிளர்ச்சியாக உருவெடுத்து நின்றது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.